ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வெந்தயம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னா, ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரையும் விலை பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகுது. அதுவே ரீட்டெயில் மார்க்கெட்டில் வெந்தயம் ஒரு கிலோவுடைய விலை எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 180 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. அண்டு இதுவே பிராண்ட் இமேஜ் இருக்கக்கூடிய வெந்தயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோவை 220லேருந்து 240 இந்த ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த வெந்தயத்தை எப்படி மொத்தமாக கொள்முதல் பண்ண போகிறோம், அண்ட் கொள்முதல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் என்ன இருக்குது, எந்த இடத்துல இதோடைய விலை ரொம்பவும் கம்மியாக இருக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வரணும், மார்க்கெட்டிங் எப்படி எல்லாம் பண்ண போகிறோம், நமக்கு எந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும், எந்த அளவுக்கு முதலீடுகள் தேவைப்படும் அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால்னு முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வெந்தயம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா வெந்தயம் அதிகமான அளவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேச இந்த மாநிலங்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இந்த வெந்தயத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உற்பத்தியில் 65%இருந்து 70% வரையும் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டா டிஸ்ட்ரிக்கு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாகூர், அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதாப்பூர், இந்த 3 ஏரியா தான் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் உற்பத்தியில் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. அண்ட் அதே போல் அந்த இடத்துல எந்த ஏபிஎம்சி ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோட்டா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோட்டா ஏபிஎம்சி, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜோதாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜோதாப்பூர் ஏபிஎம்சி, அதுக்கு அடுத்ததாக நாகூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நாகூர் ஏபிஎம்சி. ஸோ இந்த 3 ஏபிஎம்சின்னு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியாக இருந்தால். இப்போது இந்த வெந்தயம் சீசன் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதங்கள் வரையும் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா மார்ச் அண்டு ஏப்ரல் இந்த 2 மந்த்துமே பார்த்திங்கன்னா ஃபுல் பீக்கில் இருக்கும் இந்த சீசன். விலை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கும். அண்டு நல்ல குவாலிட்டியான வெந்தயம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வரும். நம்ம சொன்ன இந்த 3 ஏபிஎம்சி, அதாவது கோட்டா ஏபிஎம்சி, ஜோதாப்பூர் ஏபிஎம்சி, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாகூர் ஏபிஎம்சி, இந்த ஏபிஎம்சியில் இருந்து தான் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் சப்ளை ஆகுது மேஜராக. அண்டு இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறதும் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்ல இருந்து தான் அதிகமான அளவுக்கு ஆகுது. அப்போது நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல எந்த இடத்துல இந்த வெந்தயம் உற்பத்தி அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதோடைய சீசன் எந்த மாதம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததாக முதலீடு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சீசனில் தேவையான அளவுக்கு வெந்தயத்தை கொள்முதல் பண்ண முடியும். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களால் ப்ராப்பராக கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு சீசனபிள் டைம் தான். அப்படிங்கிறப்ப அந்த சீசன் டைமில் நம்ம ப்ராப்பராக கொள்முதல் பண்ணால் தான் நம்மளால் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கிற அளவுக்கு இந்த வெந்தயத்தை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கொள்முதல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நேரடியாக போங்க. ஏன்னா நம்ம எந்த ஸ்டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஸ்டேட்டு மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்கே, அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் நேரடியாக போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்ஸோட உங்களுக்கு பழக்கங்கள் ஏற்படும். அந்த மாதிரி நீங்கள் சப்ளையர்ஸ்கிட்ட இருந்து தான் பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயமே பார்த்திங்கன்னா A1 கிளாஸு வெறும் 70 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் ஆகுது. அண்டு நல்ல ஆவரேஜாக கொஞ்சம் மீடியம் குவாலிட்டிலாம் எடுக்கணுன்னா ஒரு 55 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் இந்த ரேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களால் கொள்முதல் பண்ணிட முடியும். அண்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரேடருக்கான கமிஷனு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு,
ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி இதையெல்லாம் சேர்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூபாயிலேருந்து 9 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வரும். ஆல்மோஸ்ட் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 70 ரூபா அந்த மாதிரியே வச்சுக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு இதை சேல்ஸ் பண்ணுறாங்க, அப்போ எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். மினிமம் மார்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட 100% நமக்கு வந்து இதில் லாபங்கள் இருக்குது. அதுக்கு மேலே லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமான அளவுக்கு இருக்குதே தவிர கம்மியான அளவுக்கு பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஸ்பைசஸில் வந்து சேர்ந்தது. தினசரி எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த வெந்தய பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணலாம். அடுத்ததாக மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 2 விதமாக இந்த மார்க்கெட்டிங்கை பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரீட்டைல் ஷாப்புகளுக்கு நம்ம வந்து டைரெக்டாக வந்து சப்ளை பண்ணலாம். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணி பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதில் நல்ல லாபங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்டை வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு நல்லாவே உதவியாக இருக்கும். நீங்கள் இதுவே ஒரு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வந்து தேவைப்படும். அண்டு இதை இல்லாமல் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து தேவைப்படும். அது மட்டும் பத்தாது, எம்எஸ்எம்ஐலையும் பார்த்திங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வகையான லைசன்ஸ் வந்து எடுக்கணும். இந்த 4 லைசன்ஸை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு பிராண்ட் இமேஜ் ப்ராப்பராக ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்டில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி பிராண்ட் இமேஜ் இருக்கக்கூடிய வெந்தயத்துடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட்டில் 220 ரூபாயிலேருந்து 240 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இதில் லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பாருங்கள். இதே போல் ஒரு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து நீங்கள் டீலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான டீலர்ஷிப்லாம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராண்ட் இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு வந்து கை கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி மக்கள் உங்களுடைய பிராண்ட்ஸை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால நம்பிக்கைத்தன்மையோடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இகாம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இகாம் சைட்லலாம் சேல்ஸ் பண்ணால் இந்த மாதிரியான லைசன்ஸ்லாம் இருக்கணும். ஸோ இகாம் சைட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வெந்தயத்துடைய சேல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு. வெந்தயம் பார்த்திங்கன்னா தினசரி வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை தாராளமாக நம்மளால் ஒரு பெரிய பிஸ்னஸாகவே வந்து எடுத்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இதில் லாபங்கள் வந்து இருக்குது. லோக்கல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சொன்ன ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஏபிஎம்சிக்கு நேரடியாக போங்க. அங்கே நேரடியாக போய் பார்த்துட்டு இந்த மாதிரி வெந்தயத்தை வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுங்கள். கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம ஏரியாவில் வந்து சப்ளை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றது இருந்தாலுமே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வெந்தயம் தொழில் வந்து இருக்கும். உங்களால் பண்ண முடியும்னா நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.